Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க திரும்பினாலும் மணல் 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 கொள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இந்த மணல் தான் அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு முறை இந்த 5 கலெக்டர்கள் சிறையில் இது வழக்கை சந்திக்கிறார்களே, அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் சேட்டலைட் மூலம் அவர்கள் கண்டறிந்தது 38,000 கோடி அடித்திருக்கிறார்கள் என்று 5 கலெக்டர்கள் மீது வழக்கு. 4,000 கோடி தான் வரவாக இருக்கிறது கணக்கில். 34,000 கோடி அவர்கள் சுரண்டி விட்டார்கள். அரசுக்கு ஒரு பங்கு சுரண்டுவது 9 பங்கு என்றால் இந்த அரசினுடைய தன்மை என்ன? இன்றைய குறைபாடே இந்த துரைமுருகன் இந்த மணலிலே வைத்து தான் இவ்வளவு பணத்தையும் அடித்திருக்கிறார். துரைமுருகன் மகன் எல்லோரும் அந்த காட்பாடியில் மலையை தவிர மிச்சம் எல்லாம் துரைமுருகனுக்கு தொடர்புடைய சொத்து தான் என்கிறார். அவ்வளவு பினாமிகளின் பேரிலும் மற்றவற்றிலும் வாங்கி குவித்திருக்கிறார் என்கிறார். அதனால இந்த துரைமுருகனெல்லாம் அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இது எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்? நம்பிக்கையினால இருட்டில் போகிறவன் பாட்டு பாடி கொண்டு போவது போல இதை ஸ்டாலின் தனக்கே சொல்லிக் கொள்வார். 200 வெற்றி பெறுவோம் என்றால் இப்போ 234க்கு போய்விட்டார். அதனால் இது தனக்கே பயத்தில் சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தவிர அது உண்மை என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீதி கட்சி காரணமே இல்லாமல் 37 திடீரென்று அழிந்து விட்டது. நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும். ஸ்டாலின் ஆட்சி தான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று எனக்கு ஒரு மூடக்கருத்து என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு தோன்றுகிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு ஆட்சி தொடராது. உதயநிதியெல்லாம் சும்மா சொல்லி கொண்டு துரைமுருகன் வேணுமானால் நான் இன்ப நிதிக்கும் தொண்டு செய்வேன், என்னுடைய பிறப்பின் கடன் அது, நான் அதற்காகத்தான் படைக்கப்பட்டேன் என்று அவர் மட்டும் சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர 20 வழக்குகளை கொண்ட ஒரு குற்றவாளி சமமாக எல்லோருடையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மந்திரிகளோடு தொடர்பு வைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இதை கடைசியில் இப்போ சிபிஐ கையில் ஒப்படைத்ததினால் சரியாக போய்விட்டது. சிபிஐ கையில் அதே போல் வேங்கைவேலையும் சிபிஐ கையில் ஒப்படைக்க வேண்டும். வேங்கைவேல் பாருங்கள், அதாவது எவன் புகார் கொடுக்க போனானோ அவனே குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறான். அவன் 4 இடம் குறித்து கொடுத்தான். இந்த 4 இடத்திலும் பரந்தூர் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ வந்த பிறகு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பரந்தூரை எதற்கு நீ சொல்கிறாய்? இங்கே நிறைய நஞ்ச நிலம் இருக்கிறது, ஆகவே வேறு இடத்திற்கு போவோம் என்று நீ சொல்லியிருந்தால் இன்றைக்கு அதிமுகவை பற்றி பேசுவதற்கு யோக்கியன் என்று பொருள். அதிமுகவும் இந்த 4 இடங்களை ஒப்புக்கொண்டிருந்தால் 4 இடத்தில் ஒரு இடம் பரந்தூர் என்றால் நான் சொல்கிறேன், இந்த மக்கள் கலகம் செய்தவுடன் அவர்கள் பின்வாங்குவார்கள். எப்படி அந்த விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவீர்கள்? ரத்தம் சிந்தாமல், போராடாமல், சிறைக்கு போகாமல், ஒன்றும் செய்யாமல் அது மாறவே மாறாது. பிஜேபியை இன்னும் கொஞ்சம் கடுமையாக எடப்பாடி கையாண்டால் உண்மையிலே ஒரு தகுதி வாய்ந்த எதிர்கட்சியாக ஆகிவிடுவார். அது அவரிடம் இல்லை. அவர் பிஜேபியை பற்றி பேசுவதே இல்லை. அதிமுக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் நியாயமாக. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். மணல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மணலுக்கு பொறுப்பார்க்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன், அவருடைய மகன் கதிரானந்த் கிட்ட அமலாக்கத்துறை ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னடானா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜக்பர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் இந்த புகார் கொடுத்ததுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்னு புகாரும் வாங்கப்பட்டிருக்கு. எங்க திரும்பினாலும் மணல் 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 கொள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? உண்மைதான். அதாவது அந்த ஜாஃபர் அலியை முன்னால் லாரியை விட்டு ஏற்றி அவன் செத்திருக்க மாட்டானோ என்று கருதி பின்னால் மறுபடியும் திரும்ப ஏற்றி எவ்வளோ கொடுமை! மனித உயிர் என்ற எண்ணமே இல்லை. ஏதோ கட்டை மேல் ஏற்றி இறக்குவது போல் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாஃபியா அவ்வளோ தூரம் ஒரு கிரிமினல் மனப்பான்மையுடையதாக இருக்கிறது. பெருங்கொள்ளை அடிக்கிறார்கள். ஆகவே அதற்கு இடையூறாக வருகின்ற எவனும் தங்களுடைய வாழ்க்கையின் எதிரிகள் என்று அவர் நினைக்கிறார்கள். ஏன்னா இவன் ஒருத்தன் நமக்கு தொந்தரவாக இருப்பது, பணம் வாங்கி கொண்டு தொலைக்கலாம், அவனுக்கு ஏதாவது கொடுத்து விடுவார். இவர்கள் எப்பொழுதுமே அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பது போல் ஒருவன் எதிர்த்து ஏதாவது பேசினால் அவனுக்கு ஏதாவது கொடுப்பார்கள். ஆனால் அது உறுதியாக ஒருவன் பற்றி நிற்கிறான் என்றால் கொலை செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள் என்றால் கொலை என்கின்ற பெரிய பாவத்தை கூட இந்த பணத்திற்காக பெரும்பணம் வருகிறது என்பதற்காக செய்கிறார்கள். இதற்கு அரசு ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் ரொம்ப. ஏனென்றால் அரசுக்குத்தானே அவர்கள் பணம் பிரிக்கிறார்கள். முதல்ல உனக்கு 3/4 பங்கு, எங்களுக்கு உனக்கு 60, எங்களுக்கு 40, அப்புறம் நாங்கள் மற்ற செலவுகள் என்று ஒவ்வொருவரும்
கோயம்புத்தூரில் ஒருவர், காரைக்குடியில் ஒருவர் என்று இவர்களெல்லாம் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறியது இந்த மணலில் தான். ஏனென்றால் மணல் அரசாங்க விலை வேறு, ஒரு லாரியினுடைய லோடு என்பது வேறு. அரசாங்க விலை என்பது ரசீது போட்டு வாங்குகிற கொஞ்சம் பணம், அது ஒரு மனிதனின் பேரில் இருக்கும். அதுபோல் மிச்சம் எல்லாம் கள்ளப்பணம். அப்படித்தான் எல்லா காரியங்களும் நடக்கின்றன. அதனாலே இந்த மணல் தான் அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு முறை இந்த 5 கலெக்டர்கள் சிறையில் இது வழக்கை சந்திக்கிறார்களே, அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம், சேட்டலைட் மூலம் அவர்கள் கண்டறிந்தது 38,000 கோடி அடித்திருக்கிறார்கள் என்று 5 கலெக்டர்கள் மீது வழக்கு. 4,000 கோடி தான் வரவாக இருக்கிறது கணக்கில். 34,000 கோடி அவர்கள் சுரண்டி விட்டார்கள். 34,000 கோடி. அரசுக்கு ஒரு பங்கு சுரண்டுவது 9 பங்கு என்றால் இந்த அரசினுடைய தன்மை என்ன? மக்களுக்கு தெரிகிறதா? 1000 ரூபாய் கொடுக்குறான், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான், மகனுக்கு மேட்டி ஷோ பார்ப்பதுக்கு 1000 ரூபா கொடுக்குறான். ஒரு குடும்பத்திற்கு மகனுக்கு 1000 இருக்குது, அவன் வீண் செலவு செய்வான். அவனுக்கு ஒன்றும் இயற்கையாக படிக்கிறார்கள். இந்த பணமே அவர்கள் படிக்க வர வேண்டும், ஆர்வம் தூண்டப்பெற வேண்டும் என்பதற்காக இல்லை. ஜெயலலிதா காலத்தில் அப்படி இருந்தது. நிறைய பெண்கள் மேல்நிலை படிப்பு படிக்க வேண்டும், அதற்காக நான் 50,000 ரூபாயும் ஒரு பவுன் தாலியும் தருகிறேன் என்று சொன்னார்கள். அது இன்றைக்கு 1,10,000 ரூபாய், 50,000 ரூபாய், இப்போ 60,000 ரூபா ஒரு பவுன். இவர்கள் தாலியை வெட்டிவிட்டு 50,000 வகுத்து 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறார்கள். அந்த அம்மா தொகுத்து கொடுத்து இவர்கள் வகுத்து கொடுக்குறார்கள். இன்னும் பெரிய சொந்த சாதனை மாதிரி சொல்லுகிறார்கள். இது இயற்கையாக பெண்கள் தூண்டப்பட்டு படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் இயற்கையாக படிப்பார்கள். ஏனென்றால் அரசு செலவில் தான் படிக்கிறார்கள், ஒரு செலவும் கிடையாது. இதற்கு 1000 கொடுப்பது என்பது இந்த ஓட்டை வாங்குவதற்காக அரசு பணத்தையே பயன்படுத்துவது. இந்த அம்மாவுக்கு 1000, இவளுக்கு 1000. நான் சொல்லுகிறேன், அம்மாவுக்கு 1000 கொடுக்குறேன் ஏழைகளுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவு. 34,000 கோடி நீ மணலில் ஒரு பகுதியில் மட்டும் அடித்திருக்கிறாய் என்று சொன்னால் 3,000 கொடுக்கலாம். 33,000 கோடி செலவாகும், 1000 கோடி மிஞ்சும். இவ்வளவு பணம், உங்களுடைய பணம் சுரண்டப்படுகிறது, உங்களுக்கு தர வேண்டிய உரிமை தொகை சரியாக தரப்படவில்லை என்பது இந்த மக்களுக்கு புரிவதில்லை. எடுத்து சொல்வதற்குரிய தலைமைகள் இல்லை. இன்றைய குறைபாடே இந்த துரைமுருகன் இந்த மணலிலே வைத்துத்தான் இவ்வளவு பணத்தையும் அடித்திருக்கிறார். துரைமுருகன் மகன் எல்லோரும் அந்த காட்பாடியில் மலையை தவிர மிச்சம் எல்லாம் துரைமுருகனுக்கு தொடர்புடைய சொத்து தான் என்கிறார்கள். அவ்வளவு பினாமிகளின் பேரிலும் மற்றவற்றிலும் வாங்கி குவித்திருக்கிறார் என்கிறார்கள். ஏனென்றால் 5 தடவை எம்எல்ஏ ஆகிறான், 5 தடவை மந்திரி ஆகிறான், 3 தடவையாக மந்திரியாக இருந்திருப்பார், எனக்கு கணக்கு தெரியவில்லை. எல்லா ஆட்சியிலும் ஒரு மந்திரியாக இருந்திருக்கிறார். அதனால நோக்கப்படி அடிக்கிறார்கள். இவ்வளவு கொள்ளை போன ராமதாஸ் சொல்லுகிறார், ஏன் துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவில்லை, ஒரு வன்னியருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு யோக்கியனுக்கு கொடுப்பதற்கு பேர் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறேன். வன்னியருக்கு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்போம். எவன் யோக்கியனாக கிடைக்கின்றானோ அவனால் நாடு நலமுறும். நாட்டையே சுரண்டுகிற மனிதர்களுக்கு அது தெரிந்து அப்புறம் என்ன நீங்கள் நல்லாட்சி தருவீர்கள்? துரைமுருகனை துணை முதலமைச்சராக்கு என்றால், துரைமுருகன் இன்னும் கொஞ்சமாக அடித்திருக்கிறார். 12 கோடி, 30, 13 கோடி, கணக்கில் பிடிபடாதது எத்தனையோ 1000 கோடி, எவ்வளவோ சொத்துக்கள், கல்லூரிகள். தாயினுடைய தாலியை அடமானம் வைத்து பரீட்சை எழுத போனவர், எம்ஜிஆருடைய உதவியிலே படித்து முடித்து விட்டு வெளியே வந்தவர். அவர் எப்படி என்ன தொழில் செய்து இவ்வளவு பெரிய பணத்துக்குரியவரானார்? எம்எல்ஏயாக இருந்ததை தவிர மற்ற என்ன காரியங்கள் செய்து வந்தீர்கள் என்ற கேள்வியே இல்லை. ஆகவே என்னுடைய ஜாதிக்காரர் துணை முதலமைச்சராகட்டும் என்று ராமதாஸே நினைத்தால் இந்த நாடு எப்படி விளங்கும் என்று நான் கேட்கின்றேன். ஒரு அந்த 32 பேர் 30 பேர் இருப்பார்கள் வன்னியர், அவர்கள் ஒரு யோக்கியனை சொல்லி வேற ஏன் ஆக்கவில்லை என்று கேள். அதுவே சரியான சிந்தனை இல்லை. நல்லாட்சித்திறனுடையவனும் நல்லவனும் நேரியவனும் ஆட்சித்திறனுடையவனும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையுடையவனும் அந்த பதவியில் இருந்தால்தான் மக்கள் நலம் பெற முடியுமே தவிர, அது இல்லாமல் ஒவ்வொருவனும் என் ஜாதிக்கு போடு, என் மதத்திற்கு போடு என்று சொல்வதில் கெடுதல் வருகிற போது உங்களுக்கும் சேர்த்து வருகிறது. அவன் பெரும் கொள்ளை அடிக்கிற போது ஆவண்ண ராஜா அடித்த கொள்ளையில் 1,70,000 கோடியில் எவ்வளவு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்? யார் அதில் பயன்பெற்றார்கள்? அவர் தானே பயன்பெறுகிறார். அவர் இப்பொழுது 5 நட்சத்திர வாழ்க்கைக்கு வந்து விட்டார். 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறார், பென்ஸ் காரில் பயணம் செய்கிறார். அவர் தான் பயன்பெறுகிறார். இதுவரை ஜாதியின் பேரால் மந்திரி ஆகிறார்கள். பிறகு மந்திரியாகி தங்களுடைய வசதியை பெருக்கிக் கொண்டு அக்ரஹாரத்துக்கு குடி போவார்களே தவிர அவர்கள் அந்த மக்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதனால் இந்த சிந்தனை போக்கு நம்முடைய நாட்டில் மாறவில்லை.
இது காமராஜ் காலம் வரையில் அவ்வளவு மோசமாக இல்லை. அப்பொழுதும் ஜாதிகளெல்லாம் இருந்தன. ஜாதி இப்படி வாக்கெல்லாம் அளிப்பார்கள். அது ரொம்ப அடிமட்டத்தில் முனிசிபாலிட்டி தேர்தலில், பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் இருக்கும். ஒரே கிராமமாக இருப்பார்கள், அதெல்லாம் பார்ப்பார்கள். பின்னால் இது எல்லா தேர்தலிலும் இது பெரிதாக வந்து விட்டது. ஆகவே இந்த ஜாதி அரசியல் பெரிய கெடுதல், ஊழல் அரசியல், ஜாதி பணம் ரெண்டும் தான் இன்றைய அரசியலை தீர்மானிக்கிறது. அந்த அத்தகைய நிலைமை வந்து விட்டது. அதனால இந்த துரைமுருகனெல்லாம் அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். இந்த அப்பாவை பாருங்கள், என் தம்பி சந்திரசேகரன் என்று சொல்கிறார், அவன் ஞானசேகரன் என்று சொல்கிறான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவன் இதெல்லாம் வைத்து கொண்டு தெரிந்திருக்கிறான். கம்பியில்லா பேசியெல்லாம் அந்த பெண்ணை பிடித்து மிரட்டி அவளை ஒருத்தன் காதலித்திருக்கிறான், ஓடிய போய்விட்டான். இவெல்லாம் எதுக்கு காதல் செய்கிறான்? அந்த பெண்ணும் அவளும் காதலரும் காதலியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவனை விரட்டி விட்டு இவன் அந்த பெண்ணை கற்பழிக்கிறான். அவன் ஆமாம் என்று ஓடி போகிறான். இவனெல்லாம் எதற்கு காதலிக்கிறான்? எவ்வளவு கேவலமாக காதல் போய்விட்டது. இவன் செத்து அடிபட்டு முடிந்த பிறகு அவளை கெடுக்கட்டும், அது வேறு. ஓடி போய்விட்டானே. இவள் என்ன தெரிந்து அவனை காதலித்திருக்கிறாள்? ஒரு நெருக்கடியில் உதவ முடியவில்லை, நெருக்கடியில் எதிர்த்து கூட நிற்க முடியவில்லை. இந்த அயோக்கியனை, இந்த ஞானசேகரனை என் தம்பி என்று நம்முடைய அப்பாவு சொல்லுகிறார். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் அவனை மட்டும் வைக்கக்கூடாது, அப்பாவையும் சேர்த்து வைக்க வேண்டும். இதெல்லாம் மனிதர்களாக அவர்களெல்லாம், இவர்களெல்லாம் சபாநாயகர்கள். ஒரு கற்பழித்து ஒரு பெண்ணை நாசப்படுத்திய ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் என்று அவர் பேசியதை எனக்கு ஒரு ஆள் வீடியோ போட்டு காட்டினார். அவர் பேசிக்கொண்டு என் தம்பி ஞானசேகரன் என்கிறார். என்ன அவ்வளோ பெரிய உறுத்து உனக்கு? வெக்கம் இல்லை? உண்மையாகவே உன் தம்பியாக இருந்தால் என்னோடு பிறந்தவன் இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள் பழைய காலத்தில். இவனெல்லாம் என் தம்பி இல்லை என்று சொல்வார்கள். இவன் பிறக்காதவன், இந்த வேலை செய்கின்றவன். யார் அந்த சாரில் அவருக்கும் சம்பந்தம் இருக்கோ என்னளவோ தெரியல எனக்கு. இன்னொரு சார்ட்ட போக, அந்த சார் யாருன்னு நம்மளால் தெரியவில்லையே. என் தம்பி ஞானசேகரன் என்று சொல்கிறார். இவ்வளவு கேவலமாக போய்விட்டது திமுக ஆட்சி. ஒரு பெரிய கொந்தளிப்பு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு வடிவம் கொடுக்கவும், அதற்கு தலைமை கொடுக்கவும், தலைமை ஏற்கவும் தகுதியான ஆள் வந்து விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, அதுதான். ஆனால் இப்போ இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கொள்கை முரண்பாடோடு செயல்படுறது வேங்க வெயில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். இது எந்த நம்பிக்கையில் சொல்கிறார்? நம்பிக்கையினால கீழே இருப்பவனுக்கு பற்ற வைத்து கொண்டே இருந்தால்தான் நம்பிக்கையோடு இருப்பான். அதனால் விடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இருட்டிலே போகிறவன் பாட்டு பாடி கொண்டு போவது போல் இதை ஸ்டாலின் தனக்கே சொல்லிக் கொள்வார். 234 வெற்றி பெறுவோம், 200 வெற்றி பெறுவோம் என்றால் இப்போ 234க்கு போய்விட்டார். அதனால் இது தனக்கே பயத்தில் சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தவிர அது உண்மை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் நியாயமாக. இந்த பிஜேபியை இன்னும் கொஞ்சம் கடுமையாக எடப்பாடி கையாண்டால் உண்மையிலே ஒரு தகுதி வாய்ந்த எதிர்க்கட்சியாக ஆகிவிடுவார். அது அவரிடம் இல்லை. அவர் பிஜேபியை பற்றி பேசுவதே இல்லை. பிஜேபி விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதாது. பிஜேபிக்கு எதிரான கட்சி என்கின்ற எண்ணம் வந்தால் திமுகவினுடைய பாதி பலம் சரிந்துவிடும். இப்பொழுது நமக்கு அவனை தவிர நோ அதர் சேவியர் என்று மைனாரிட்டிஸ் நினைக்கிறார்கள். இல்லை, தேர் இஸ் சம் அதர் சேவியர் ஃபார் அஸ் அப்படின்னு நினைத்தால் இவர்கள் இந்த பக்கம் திரும்புவார்கள். இதே அவர் செய்ய மாட்டேங்கிறார். ஆனால் 2024 அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தும் கூட சிறுபான்மையினர் வந்து எடப்பாடி எடுத்தாலே தவிர அதை முனைப்போடு பேசவில்லை. அது நான் எவ்வளோ காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த 3 பேரும் உங்களுக்கு எதிரி, வரக்கூடாது என்று நான் வரவிட மாட்டேன் என்று இடைவிடாமல் ஏன் சொல்லுகிறீர்கள்? பிஜேபியை கடுமையாக எதிர்த்து பேசுங்கள். அவர்கள் திமுகவினுடைய பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள். உள்ளே வருவது பிஜேபியை திணிப்பதற்கு வருகிறவர்களே தவிர இவருக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு கிடைக்காது. ஆகவே நாம் தனி கட்சியாக, மாற்று கட்சியாக நிற்க வேண்டுமென்றால் தனித்து நிற்க வேண்டும் என்று தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆனால் இந்த 3 பேரும் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது பிஜேபி ஏஜென்ட்டுகளாகத்தான் வருகிறார்கள். இவர்கள் உள்ளே வந்துவிட்டால் பிஜேபியும் உள்ளே எடுத்துவிடுவார்கள். அதனாலே பிஜேபியை கடுமையாக விமர்சித்து நம்முடைய எடப்பாடி பேசினால் முதலில் இந்த 3 பேர் தானாகவே வெளியே நின்று விடுவார்கள். இங்கே போய் நாம் என்ன செய்வது என்று. பிஜேபி இவர்களை அனுப்புவதை நிறுத்திவிடும். இது ஒரு நன்மை. 2வது நன்மை, மைனாரிட்டிஸ் பாதி சிதைந்து இந்த பக்கம் திரும்புவார்கள். 3வது நன்மை, கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகள், பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் அவரோடு சேர்வதற்கு தயாராகிவிடும்.
இந்த 3 நன்மைகளும் உங்களுடைய கடுமையான விமர்சனத்தின் மூலம் நிகழும் என்று நான் எத்தனையோ மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அது எடப்பாடியினுடைய காதிலும் விழவில்லை, அதிமுகவினுடைய காதிலும் விழவில்லை. இது இயற்கையாக சொல்கிறேன். நீங்கள் மாற்று கட்சியாக நிலைக்க பிஜேபியை விட்டு விலகி தனியாக நிற்க வேண்டும் என்பது போல் அது ஊன்றுவதற்கும் சில செயல்களை செய்ய வேண்டும். வெறுமனே பிரிந்து விட்டால் மட்டும் அது போதாது. பேருக்கு பிரிந்திருக்கிறீர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் போவீர்கள் என்று இடையறாமல் விமர்சிக்கிறார்களே, அப்பொழுதாவது நமக்கு சிந்தனை வர வேண்டாமா என்று கேட்கிறேன். இன்னொன்று, இவருடைய கட்சியிலே 4-2 பேர் வலுவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழக்குகளை சந்திக்கின்றவர்கள். அவர்கள் பிஜேபியோடு சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை அமுக்கி வைத்துக்கொண்டு நீ போவதென்றால் போ என்று மிரட்டி கொண்டிருப்பதை விட, இவர் பிஜேபி எதிர்ப்பு நிலையை சரியாக எடுத்தால் அந்த 4 பேரும் பேசாமல் அடங்கி விடுவார்கள், இல்லாவிட்டால் பிஜேபிக்கு போய்விடுவார்கள். இது தன்னை ஒரு சாதாரண மனிதனாக ஆட்சி நிலைக்கு வந்து அந்த ஆட்சியை எப்படியோ ஒப்பேற்றி விட்டார். ஒன்றும் பெரிய 1-2 பேர் சொல்வதற்குரிய வகையில் தான் வைத்திருக்கிறார். அந்த நீட்டிலே 7.5% மாணவர்களுக்கு கொடுத்தது, இப்படி சில காரியங்களை தைரியமாக அவர் செய்திருக்கிறார். குடிமராமத்து பணியெல்லாம் விரிவாகி இருந்தால் அவர் செய்தார். அவர் தான் தொடங்கி வைத்தார். விரிவாகி இருந்திருந்தால் எங்கோ போயிருக்கும். இந்த குடிமராமத்து பணிக்கு மேல் விவசாயத்து பணியில் சிறந்த எதுவும் இல்லை. பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவது. இன்னும் கூட அவர் ஒன்று செய்தார். அரசு பணம் கொடுத்தது, பொறுப்பை அவர்களிடம் விட்டார். நான் சொல்கிறேன், பொறுப்பே அவர்களிடம் விட்டு நீ தான் செய்ய வேண்டும், செலவு மட்டும் நான் பின்னால் இருந்து செய்யலாம், வேறு என்ன செய்வது. ஆனால் அக்கறையோடு அதற்கு அவர்களுக்கும் ஒரு பகுதி வைத்திருக்க வேண்டும். இந்த காரியமெல்லாம் உங்களுக்காக நடக்கிறது. வயல் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் தான். நீங்கள் இதில் இவ்வளவு பங்கு கொள்ளுங்கள், நாங்கள் இவ்வளவு பங்கு செய்கிறோம். இந்த ஏரிகளை மராமத்து செய்யுங்களா, என்ன எவ்வளோ அவர் அதெல்லாம் இயல்பாக யோசித்தார். ஆனால் அது பெரிதாக வரவில்லை. இந்த ஒரு சாதாரண அரசியலில் இவ்வளவு சாதாரணமான மனிதராக இருந்தவருக்கு பிஜேபியோடு உறவு இருந்தால் நாம் மாற்றுக் கட்சியாக இருக்க முடியாது என்பது தெரிந்திருந்தது. ஆனால் அதை கடுமையாக விமர்சித்து இவர்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் தாக்காட்டலாம் என்பது தெரியவில்லை. நம்ம எவ்வளோ நாளாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொது வழியில் சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இந்த கருத்தை அவர் அறிந்திருக்க மாட்டார் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு பொது நன்மைக்காகத்தான் சொன்னேன், இந்த தீய அரக்கன் வீழட்டும், இதோடு நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும், ஸ்டாலின் ஆட்சி தான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று எனக்கு ஒரு மூடக்கருத்து என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு தோன்றுகிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு ஆட்சி தொடராது. உதயநிதியெல்லாம் சும்மா சொல்லி கொண்டிருக்காங்க. துரைமுருகன் வேணுமானால் நான் இன்ப நிதிக்கும் தொண்டு செய்வேன், என்னுடைய பிறப்பின் கடன் அது, நான் அதற்காகத்தான் படைக்கப்பட்டேன் என்று அவர் மட்டும் சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர, நீதி கட்சி காரணமே இல்லாமல் 37 திடீரென்று அழிந்து விட்டது. 19 ஆட்சிக்கு வந்து 37 வீட்டுக்கு போய்விட்டார்கள், கட்சியே இல்லாமல் போய்விட்டது. அதுபோல் திமுகவும் கட்சியே இல்லாமல் போகும், கண்டிப்பாக போகும். பிறகு இப்பொழுது இருக்கிறவனெல்லாம், ஏனென்றால் கொள்கை சார்ந்து இருந்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள். இப்பொழுது இவர்கள் பூராவும் நீனும் அடிக்கலாம் நானும் அடிக்கலாம், வாருங்கள், உனக்கு கான்ட்ராக்ட் இல்லை, ஒரு கவுன்சிலர் பதவி இல்லை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி இல்லை, ஒரு எம்எல்ஏ மந்திரி அது இது என்று சொல்லி அவ்வளோ பேர் ஒன்றுமே இல்லை. கூட்டம் கேட்க வந்தால் தையல் மிஷின், கூட்டம் கேட்க வந்தால் வேட்டி சேலை, ஊர்வலத்துக்கு வந்தால் 300 ரூபாய் பணம், பிரியாணி என்று அந்த கட்சி தொடர்பான யாரும் ஒரு பயனும் பெறாமல் ஒரு காரியமும் செய்வதில்லை. இப்படி பழக்கி விட்டார்கள். டோட்டலாக ஒரு கட்சி கரப்டாக இருக்கிறது. அதனால் இதை எதிர்நிற்கக்கூடிய கட்சி, அந்த தலைவர்கள் வலுவானவர்களாக இருந்தால்தான் இவர்களை அப்புறப்படுத்துவது எளிது, இல்லாவிட்டால் இது இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இப்பொழுது சலசலப்பு கூடுதலாக இருக்கிறது. இந்த மணல் கொள்ளையில் பாருங்கள், திருமயத்தில் புகார் சொல்ல போனவன் லாரியால் ஏற்றி கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் பணத்திற்காக கொலை செய்வது என்பதெல்லாம் தமிழர்களின் பழக்கம் என்ற நிலைக்கு வந்து விட்டால் இந்த நாடு எவ்வளோ சீரழிந்து விட்டது. இந்த ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்கிறது. நான் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கேன், எடப்பாடி 8 லட்சம் வழக்குகள் போட்டிருக்கிறார் ஒரு ஆண்டுக்கு. அவருடைய ஆட்சி தூய யோவானின் ஆட்சி இல்லை என்றாலும் இவர்களிடம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஆட்சியாக அது இருந்திருக்காது, அவ்வளோதானே தவிர 8 லட்சம் வழக்குகள் போட்டிருக்கிறார், கிரிமினல் வழக்குகள். ஸ்டாலின் காலத்தில் 2 லட்சம் வழக்குகள் தான் பதிவாகின்றன. அப்படியானால் 6 லட்சம் பேர் புனித யோவான்களாக மாறிவிட்டார்களா? இல்லை உன்னுடைய அரசு சட்டம் ஒழுங்கை நெருக்கி அவர்கள் குற்றம் செய்யாதவரை தடுத்து விட்டீர்களா? குற்றம் ஏராளமாக நடக்கிறது. ஆற்று மணலுக்கு புகார் சொல்ல வந்தான், அவன் ஏற்றி கொள்ளப்படுகிறான். மணல் மாஃபியா பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் விட கலெக்டர்களெல்லாம் அசிங்கமாக கோர்ட்டுகளில் போய் லஞ்சம் வாங்கினார்கள், பெரிய அளவுக்கு சுரண்டினார்கள். அவர்களும் கையை இணைத்து கொண்டார்களோ இல்லையோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால்
ஒரு 34,000 கோடி அரசு கொள்ளையடிப்பதற்கு 5 கலெக்டர்கள் உதவியாக இருந்தால்தான் அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்க முடியும் என்றால், இவனை வெளியே போய் சொல்ல முடியாது. கலெக்டரை நல்ல சம்பளம் கொடுக்கிறார்கள், நிர்வாகத்தில் எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. உன்னை என்ன செய்வார்கள்? அதிகாரம் இல்லாத பதவிக்கு மாற்றுவார்கள். அதிகாரம் இல்லாவிட்டால் என்ன? உனக்கு அதிகாரம் வந்து தொண்டு தானே. அதிகாரம் இருந்தாலும் தொண்டு செய்யலாம். அதிகாரம் இல்லாவிட்டால் நாம் அதிகாரம் இல்லாமல் இருந்துவிட்டு போயிடும். கொடுத்த வேலையை எல்லாருக்கும் பென்சில் பிரித்து கொடுப்பது, பேனா ஒதுக்குவது, தாள் ஒதுக்குவது என்னுடைய வேலை என்றால் அதை ஒழுங்காக செய்துவிட்டு பேசாமல் இருக்கிறோம். என்ன வந்து பாவம் செய்வதற்கான நிலையிலிருந்து நாம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தான். அதை விட்டுவிட்டு நான் என்னை தேடி பல பேர் வர வேண்டும், போலீஸ்காரன் சல்யூட் அடிக்க வேண்டும், இந்த அதிகாரம் எனக்கு வேண்டும், தேடுவாரற்ற பதவியில் சகாயத்தை கொண்டு போய் அடித்தார்கள். கடைசியிலே ஒரு பழைய அம்பாசிடர் இருக்கார், 4-5 கிளார்க்குகளை தவிர அந்த ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை. தினம் காலையில் போக வேண்டியது, கையெழுத்து பண்ண வேண்டியது, சாயந்தரம் வர வேண்டியது, இப்படி 8 வருஷம் வைத்திருக்கிறார். அவர் கடைசியிலே நொந்து போய் ராஜினாமா செய்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார். வைத்துக்கொள்ளுங்கள். நான் அதனால் சொல்லுகிறேன், அதிகாரம் என்பது மக்களுக்கு செய்வதற்காக. அதிகாரம் இருந்தால் செய்வோம், அதிகாரம் இல்லாவிட்டால் இருந்து விட்டு போகிறோம். நம்மளை விலக்க முடியாது, நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். இதற்கு இல்லாமல் அவன் சொல்வதற்கெல்லாம் கையெழுத்து போட்டுக்கொண்டு இப்பொழுது கோர்ட்டில் நிற்கிறீர்களே, அசிங்கமாக இருக்காதா? உங்களுக்கு வேண்டியவனே நினைப்பான், இவனும் ஏதாவது வாங்கி கொண்டிருப்பான், இவனும் கையை நினைத்திருப்பான், இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வானா? அதிகாரிகளையும் பங்கு சேர்த்து கொண்டு கொள்ளையடிப்பது என்ற முறை இவர்கள் காலத்தில் தான் ஆரம்பமானது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு இந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடாக கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆமாம், ஒரு கற்புக்கு விலை 25 லட்சம் என்று சொல்ல முடியாது என்றாலும் இதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு துணையாக இருக்கட்டும், ஒரு தொழிற்சிகளை செய்து மரியாதையோடு வாழ்வதற்கு என்று. ரெண்டாவது, கற்பழிக்கப்பட்ட பெண், காந்தி சொல்லுவார், அது கஸ்தூரிபாயை போல் தூயவர்கள் என்று சொல்வார். எவனோ ஒரு முரடன் பழைய காலத்தில் பிரிவினையின் போது ஏராளமான இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், முஸ்லீம் பெண்களும் கற்பழிக்கப்பட்டார்கள். எல்லாம் இவன் அவளை செய்தான், அவன் இவளை செய்தான், எல்லாம் நடந்தது. அப்பொழுது காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதாவது கற்பழிக்கப்பட்ட பெண்கள் கஸ்தூரிபாயை போல் தூய்மையானவர்கள். அதில் அவர்களுடைய மனதிற்கு ஒரு பங்கும் இல்லை, அவர்களுடைய உடலுக்கு எந்த பங்கும். உடல் பிரட்டி எடுக்கப்பட்டதே தவிர அவருடைய மனத்திற்கு எந்த பங்கும் இல்லை. ஆகவே மனத்தால் கலங்கப்படாத அவர்களை உடல் இது எதுவும் செய்து விடாது என்று ஒரு வெள்ளஞ்சொல் சொன்னார் காந்தி. அதனாலே அந்த பெண் குற்றம் ஒன்றும் இல்லை. அவள் ஒரு மடையனை காதலித்திருக்கிறாள், அவன் இவளை கைவிட்டு விட்டு ஓடிவிட்டான். பிறகு இதே தொழிலாக கொண்டவன், பல பேருக்கு பெண்களை வழங்குகின்றவன், ஒரு அயோக்கியன். 20 வழக்குகள் அவன் மீது இருக்கின்றன. அவனை ஒவ்வொரு தரமும் நீதிமன்றமும் ஜாமீனில் விடுகிறது. ஏன் விடுகிறது? அரசு வற்புறுத்தவில்லை என்றால் ஜட்ஜிகள் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார்கள், சாவி கொடுக்குற பொம்மை போல் செயல்படுகிறார். 20 வழக்கு அவனுக்கு இருக்கிறது. எதற்காக அவன் நீ ஜாமீனில் விடலாம் என்று சொன்னாலும் எதற்காக விடுகிற? ஜாமீனில் எடுக்க முடியாதவனெல்லாம் விசாரணை கைதியாக 8 வருஷம் 10 வருஷம் இருக்கிறான். அவனெல்லாம் அவ்வளோ பெரிய குற்றமாக செய்து விட்டான், கற்பழித்தது போல், கொலை செய்தது போல். ஆனால் நம்முடைய நீதிமன்றங்களும் கீழ் நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்கின்றன. இவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். 20 வழக்குகளை கொண்ட ஒரு குற்றவாளி சமமாக எல்லோருடையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மந்திரிகளோடு தொடர்பு வைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறான். இதை கடைசியில் இப்போ சிபிஐ கையில் ஒப்படைத்ததினால் சரியாக போய்விட்டது. சிபிஐ கையில், அதே போல் வேங்கை வயலையும் சிபிஐ கையிலே ஒப்படைக்க வேண்டும். வேங்கை வயல் பாருங்கள், அதாவது எவன் புகார் கொடுக்க போனானோ அவனே குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பல பேர் வீடுகளில் அந்த தண்ணீர் குடித்து கேடு வந்திருக்கிறது, அவர்களுக்கு உடல் கேடு. அதில் 3 பேர் எவன் இந்த குற்றத்தை முதலாக புகாராக கொடுக்க போனானோ இவனே கலந்தான் என்று சொல்லி அவர்கள் வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? இப்பொழுதுதான் ரொம்ப அப்படி கொஞ்சம் போல் சொரணை வந்திருக்கிறது நம்முடைய திருமாவளவனுக்கு. எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களே எங்களுடைய சமூகத்திற்கு கேடு செய்தார்கள் என்று சொல்வது என்ன நியாயம் என்று கேட்டிருக்கிறார். அப்புறம் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னமும் அந்த பழைய பாசம் விடவில்லை. ஏனென்றால் ரொம்ப காலம் பந்தி வைத்தவன் திமுககாரன். பந்தியில் தச்சனையோடு வடையோடு பாயாசத்தோடு தச்சனையும் வைத்து சாப்பாடு போட்டவனும். அதனாலே இப்பொழுது சொல்லுகிறார், நீங்களாகவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுவிடுங்கள், மரியாதையாக இருக்கும். இன்னமும் திமுககாரனுக்கு மரியாதை போய்விடக்கூடாது என்று தான் இவர் கவலைப்படுகிறாரே தவிர இந்த கட்டத்தில் கூட நீங்கள் தான் வெளியே வர வேண்டும், சொரணையோடு பேச வேண்டும். அந்த மக்களுக்காக கட்சி வைத்திருக்கிறீர்கள், அந்த மக்களுக்காக போராடி இருக்க வேண்டும். 2 ஆண்டுகளாக நீங்கள் போராடவில்லை. அந்த மக்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று தங்களுக்கு தாங்களே போராடி கொள்கிறார்.
ரொம்ப மோசமான நிலை என்ன என்றால் இந்த எதிர்க்கட்சிகளுடைய நிலை தான். ஒன்று, திருமாவளவன் அவர்களுக்காக களமிறங்கி 2 ஆண்டுகளாக பேசவில்லை. கள்ளக்குறிச்சியில் பேசுகிறார், திமுககாரன் உள்ளே வருகிறான், அவனை வைத்து கொண்டு தான் விழா நடத்த முடிகிறது. நீ வராதே, நான் உனக்கு எதிராக நடத்துகின்ற வழக்கில் உனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்க அவரால் முடியவில்லை. அப்புறம் இந்த சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடுகிற அந்த கட்சி விழுப்புரத்தில் தீர்மானம் போடுகிறது. தொழிலாளர்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள், எங்களுடைய நலன்களுக்காக எங்களுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கின்றவர்களோடு நீங்கள் இசைந்து போகிறீர்களே தவிர பிறகு தொழிற்சங்கங்களை எல்லாம் கலைத்து விடலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகுதான் விழுப்புரத்தில் தொழிலாளர்களின் நலனுக்காக திமுக அரசு எதிராக இருக்கிறது என்று வெளிப்படையாக அன்றைக்கு பாலகிருஷ்ணன் பேசினார். அவர் அந்த மேலே இருந்து வந்த தலைவர்களும் பேசினார். ஆகவே தொழிலாளர் நலனை இழந்து விட்டு இவனோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் சிபிஎம். தாழ்த்தப்பட்டோர் நலனை இழந்து விட்டு அவர்களோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் திருமாவளவன். இப்படி எல்லாரையும் நாசப்படுத்தி விட்டார்கள். எல்லாரும் இவர்களும் சேர்ந்து நாசமாகி விட்டார்கள். 15 எதிர்க்கட்சிகளும் பேசினால் எந்த தவறாவது இங்கே நடக்க முடியுமா? கூட்டணி என்ற பெயராலே அவர்கள் வாயை அடக்கிக் கொள்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை கருத்துக்களையே விட்டு விடுகிறார்கள். அப்புறம் எதிராக இருக்கிறவன் எதிராக பேசுவான் என்பது போல் ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் விஜய் வந்திருப்பது பெரிதாக எனக்கு என்னவோ அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதர்கள் ரொம்ப சுமாரான மனிதர்களாக இருப்பார்கள் என்பது கடுமையாக இருக்க வேண்டும். அம்பில் முனை இருக்க வேண்டும், அவ்வளோதான் தைக்கம். அப்புறம் அம்பு விட்டு என்ன பண்ணுவது, முனை இல்லாவிட்டார். போனீர்கள் அங்கே வேங்க வயலுக்கு என்று சொன்னால், நான் அன்றைக்கு சொன்னேன், குளிரூட்டப்பட்ட அறைகளில் விஜய் அம்பேத்கரை தேடிக்கொண்டிருக்கிறார், அம்பேத்கர் வேங்க வயலில் இருக்கிறார் என்று சொன்னேன். நீங்கள் அங்கே அவருடைய பெருமையை வெளியிட்டு புத்தகங்கள் வெளியிட்டு என்ன செய்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள், அம்பேத்கர் காலத்திற்குள்ளே இந்த கொடுமை நடந்ததில்லை. சட்டை போட்டுக்கொள்ளக்கூடாது, துண்டு போட்டுக்கொள்ளக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, செருப்பு போட்டுக்கொள்ளக்கூடாது, எங்களை தொட்டு விடக்கூடாது என்று தான் சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர குடிக்கிற நீரில் மலத்தை கலக்கின்ற கொடுமை என்பது அம்பேத்கர் காலத்திற்குள்ளே இல்லை. அம்பேத்கர் ரொம்ப இருந்திருந்தால் கொதித்திருப்பார், தாங்க முடியாதவருக்கு. நாங்களெல்லாம் மனிதர்களா இல்லை மிருகங்களுக்கும் கீழானவர்களா? எங்களுடைய குடிநீரை கெடுக்கின்ற அளவுக்கு குளத்தில் எடுக்காதே, இந்த குளத்தில் தண்ணீர் என்று தான் சொன்னார்களே அவருடைய காலத்தில். அதை நஞ்சாக்குவது, அதை மலமாக்குவது என்ற நிலைப்பாடு அன்றைக்கு இல்லை. ஆகவே அம்பேத்கர் வேங்கவேலில் இருக்கிறார், நீங்கள் அங்கே போய் தேடுங்கள் விஜய், குளிரூட்டப்பட்ட அறைகளில் தேடாதீர்கள். திருமாவளவன் மனது எங்கே இருக்கிறது என்பது நமக்கு முக்கியம் இல்லை, அம்பேத்கர் எங்கே இருக்கிறார் என்பது தான் முக்கியம் என்றெல்லாம் சொன்னேன். எவ்வளோ கருத்துக்கள் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது வேங்கவேலுக்கு போக வேண்டும் என்று பல பேர் பேசுவதை வைத்துக்கிட்டு சொல்வார்கள் போல் இருக்கு. அவருக்கு அவர் பெரும் பணம் கொடுத்து ஒரு யோசனைக்கு ஒரு ஆள் வைத்திருக்கிறார், யோசனை இல்லாத ஆளை யோசனைக்கு வைத்திருக்கிறார். அதனாலே இப்பொழுது வேங்கவேல் வரப்போகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. அது ஆனால் பரந்தூருக்கு அவர் வந்ததின் மூலம் அது கவனத்திற்கு வந்தது, அது வகையில் நல்லது. நாமெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள், 15 பேர் வந்தார்கள், எல்லா கருத்தையும் சொன்னார்கள். நான் பல காலமாக பரந்தூருக்காக பேசி கொண்டிருக்கிறேன். நஞ்ச நிலங்களை ஏன் அழிக்கிறாய்? நஞ்ச நிலத்தை ஒன்றால் உண்டாக்க முடியுமா? பழைய காலத்திலும் நிலத்தினுடைய வாகு பார்த்து மட்டம் பார்த்து தண்ணீர் எங்கும் வெளியே ஓடி விடாமல் அதை ஏரியாக சேகரித்து அந்த சாதாரண நிலம் ஏரி பாசனத்தை பெற்றுவிட்டால் நஞ்சை ஆகிவிடும். இவ்வளவு நஞ்சை நிலத்தை 6000 ஏக்கரில் 4000 ஏக்கர் ஏறத்தாழ நஞ்சை இருக்கிறது. நல்ல 6000 ஏக்கர்களை அழித்து 80 ஏரிகளை அழித்து குளங்களை அழித்து கேணிகளை அழித்து அவர்களுடைய வீடுகளை அழித்து நீ என்ன ஓடுபாதை வைக்கிற? போ, அன்புமணி கூட ஒரு இடம் சொல்லியிருக்கிறார், அங்கே போனால் 5000 ஏக்கர் அரசாங்கத்துக்கு தரிசு நிலம் இருக்கிறது, போ அங்கே போ, தரிசு நிலங்களில் பண்ணு, எங்கே வேண்டுமானாலும் விமானத்தை ஓட்டு. இது வளர்ச்சியை தடை செய்கிறாள், வளர்ச்சியை தடை செய்கிறாள். நாங்களும் எவ்வளோதோ பார்த்து விட்டோம். இப்பொழுது ஏதாவது தப்பு வந்து விட்டால் அதிமுகவும் இதற்கு வாய் பேசவில்லை என்று தான் பேசுகிறார். அந்த 4 இடம் குறித்து கொடுத்தால் இந்த 4 இடத்திலும் பரந்தூர் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ வந்த பிறகு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பரந்தூரை எதற்கு நீ சொல்கிறாய்? இங்கே நிறைய நஞ்சை நிலம் இருக்கிறது, ஆகவே வேறு இடத்திற்கு போவோம் என்று நீ சொல்லியிருந்தால் இன்றைக்கு அதிமுகவை பற்றி பேசுவதற்கு யோக்கியன் என்று பொருள். அதிமுகவும் இந்த 4 இடங்களை ஒப்புக்கொண்டிருந்தால் 4 இடத்தில் ஒரு இடம் பரந்தூர் என்றால் நான் சொல்கிறேன், இந்த மக்கள் கலகம் செய்தவுடன் அவர்கள் பின்வாங்குவார்கள். சேலம் வெட்டுப்பாதையை தொடங்குவதற்கு நினைத்தார்கள், மக்கள் கலகம் செய்தார்கள், பின்வாங்கி விட்டார்கள். நீ பின்வாங்கவும் மாட்டாயே, ஏனென்றால் உனக்கு சுற்றி பல நிலங்கள் உன்னுடைய கையில் இருக்கின்றன, ரியல் எஸ்டேட்டு எல்லாம் அதுக்காக ஆள் வைத்திருக்காயே, மருமகனுக்கு தானே வேலை. ஆகவே நீங்கள் இங்கே தான் விமான நிலையம் வரப்போகிறது என்றவுடன் பல நன்மைகளை அடைவதற்குரிய அடித்தளங்களை போட்டு விட்டீர்கள். அந்த பகுதி நிலங்களில் 1க்கு 100ஆக விலை பெறுவதற்கு தோதாக நீங்கள் வாங்கி வைத்ததெல்லாம் விமான நிலையம் சார்ந்தது. எப்படி அந்த விமான நிலையத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுவீர்கள்?
ரத்தம் சிந்தாமல், போராடாமல், சிறைக்கு போகாமல், ஒன்றும் செய்யாமல் அது மாறவே மாறாது. இல்ல நெறி சார்ந்த ஒரு அரசியல் தலைமை தமிழகத்துக்கு இல்லாததுதான் இவ்வளவு பிரச்சனைகள். அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்ப அந்த நெறி எங்க இருந்து கெட்டு நெறி போகுது? அது ரொம்ப வலிமையாக பல பேருடைய நம்பிக்கையை பெறக்கூடியவராக வர வேண்டும். விஜயெல்லாம் இன்னும் கரைபடவில்லை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் தன்னுடைய ஆட்களை எல்லாம் எந்த ஆளையும் அவர் நெறி சார்ந்த ஆளாக வடிகட்டி எடுக்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய அவர் மாநாடு ஆரம்பித்த போது நினைத்தேன், எதுக்கோ பிரமாணம் எடுத்தார்கள். பிரமாணம் எடுக்கின்ற போதே இந்த கட்சியின் 2வது வரிசையில் இருக்கிறவர்களாவது பிழை செய்யாதவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்சி நடவடிக்கைகளில் இத்தகைய குறைகளை நான் கண்டால் உங்களை அப்புறப்படுத்துவேன். ஏனென்றால் பெருவாரியான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கையாளுவதற்கான அதிகாரத்துக்கு நாம் போகின்றோம். அவர்கள் செய்ததை நாம் செய்வதற்கு நாம் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாம் என்று சொன்னாலே பாதி பேர் ஒதுங்கி விடுவான். ரொம்ப முனைப்பானவன், ரொம்ப இவர் தகுதியை மதிக்கின்றவர் என்று முனைப்போடு வருவான். அதை அவர் செய்யவில்லையே என்று நான் சொன்னேன். ஆனால் இப்பொழுதும் இவர் போனால் ஒரு கூட்டம் கொடுக்கிறது, பரந்தூர் மறுபடியும் பிரச்சனைக்குரியதாகிவிட்டது. அது சரி, அரசாங்கம் மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயமாக ஏற்படுகிறது. இந்த மற்றவன் எவன் பேசினாலும் அது கருத்தில் கொள்வதில்லையே, அத்தகைய நிலை இருக்கிறது. வேங்கை வயலுக்கு போட்டும் அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு தீர்வுக்கு வரும். இப்பொழுது ஹைகோர்ட் எங்கே தனி சிபிஐ அதிகாரிகளை நியமித்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் இவர்கள் இந்த வழக்கை இப்பொழுது வேகமாக சார்ஜ் ஷீட் போடுகிறார்கள். இதுவரையிலும் இவர்களுக்கு சார்ஜ் ஷீட் போட வேண்டும் என்று 2 வருடத்தில் யார் தோன்றவே இல்லை. 2வது எவன் புகார் கொடுத்தவனோ அவனே குற்றம் செய்தவனாக ஆக்கிவிட்டார்கள். வம்பே இல்லை. அதுக்கு மட்டும் திருமாவளவன் வருத்தப்பட்டிருக்கார். எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவனே எங்கள் சமூகத்துக்கு கேடு செய்வான் என்று நீங்கள் சொல்வது ஒப்புதற்குரியதில்லை. ஆகவே சிபிஐ என்கொயரிக்கு போங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் உங்களுடைய அரசின் நடவடிக்கையில் சட்டம் ஒழுங்கில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்லாமல் சொல்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது அவருக்கு. ஆகவே இது அரசியலே இல்லை, நாடே இல்லை, இவர்களெல்லாம் தொலை வேண்டும். நான் நினைப்பது ஒன்றே தான், நீதி கட்சி அழிந்தது போல் இந்த கட்சி அழிய வேண்டும். சீமான் தான் இவர், நம்முடைய ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சராக இருக்க வேண்டும். இந்த கேடுகள் இனியும் தொலையக்கூடாது. நாம் சாகின்ற போதாவது நல்ல ஆட்சி நடக்கிறது. தமிழ்நாடு மறுபடியும் நான் பிறந்து இளைஞனாக இருந்த காலமெல்லாம் சிறந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். காமராஜ் இருந்தார், அதற்கு முன்னர் ராஜாஜி இருந்தார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார். யாரும் ஒரு மந்திரி ஊழல் செய்தான் என்கின்ற பெயரை கேட்கவே முடியாது. சைதாமால்லூர்மனோ என்னமோ ஒரு பெண்மணியின் மீது ஏதோ சின்ன புகார் தான் சொன்னார்கள். அவ்வளோதான், அந்த ஆளை வெளியே அனுப்பிவிட்டார் காமராஜ். எடுத்து சீட்டு கொடுக்கவில்லை. டிடி கிருஷ்ணமாச்சாரியின் மீது உங்களுடைய சந்தேகத்தை போக்கிக் கொண்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். மெய்ப்பிக்கப்படவில்லை, ஆனாலும் கூட அவர்களால் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். படுமோசமான ஊழல் நாடுகின்ற ஆட்சியினுடைய காலம் இவர்களுடைய காலம். அவ்வளதிலும் போய் அவ்வளதில் லஞ்சம், அவ்வளதில் எல்லாவற்றையும் நாங்கள் என்று சொல்லிக்கொள்வது. இதே கலையை நிலையைத்தான் பிஜேபி இருக்கிறான், ஒன்றும் பிரமாதமாக இல்லை. ஆக மக்களுக்கு இயற்கையாக இந்த தொழில்துறை வளர்ச்சிகள், சந்தைப்படுத்தப்பட்ட நிலை, இவையெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. புதிய யுகத்துக்குள், அதாவது லிபரலைஸ்ட் எக்கானமிக்குள் உலகம் நுழைகின்ற காலத்தில் படிப்பித்த இளைஞர்களுக்கான தேவை நிறைய வந்தது. அந்த தேவையை எம்ஜிஆர் நிறைவு செய்தார். அவருக்கு தெரிந்தது நம்மிடம் போதுமான பணம் இல்லை என்று. எல்லா தனியாருக்கும் கொடுத்தார். அதிலே பல பேர் பணக்காரர்களாக வந்தார். ஜேபிஆர் வந்தார், சண்முகம் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார். இவர்களெல்லாம் பணக்காரர்களாக வந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்களுடைய நிறுவனங்களில் ஏராளமான பல ஆயிரம் பேர் படித்துவிட்டு அமெரிக்காவுக்கு, பிரான்ஸுக்கு, ஜெர்மனிக்கெல்லாம் போய் இன்றைக்கு வருகின்ற அந்நிய செலாவணியில், தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்ற அந்நிய செலாவணியில் பெரும்பகுதி இவர்கள் அனுப்புவதுதான். துபாய் வரையிலும் போகிறார்கள். படிக்காதவன் துபாய்க்கு போகிறான், படித்தவன் அமெரிக்காவுக்கு போகிறான். பெரும்பொருள் மறுபடியும் இங்கே வீடு கட்டுவதற்கு வருகிறது, பேங்கில் டிபாசிட் ஆகிறது. சின்ன கிராமத்தில், இந்த கிராமத்தில் எதற்காக பஞ்சாப் நேஷனல் பேங்கும் பேங்க் ஆஃப் பரோடாவும் இருக்கிறது என்று நான் கேட்டேன். புதுவை என்ற ஒரு கிராமம், பெரிய கிராமம் இல்லை, சின்ன கிராமம். பஸ்ஸு மட்டும் போகும் வரும், அவ்வளோதான். அங்கிருந்து பணம் அனுப்புகிறான், இங்கே அனுப்புகிறான், இல்லாவிட்டால் பக்கத்து ஊருக்கு போகிறது. இந்த ஊர்லேயே வைத்திருந்தால் இந்த ஊருக்கே வரும். பெற்றோர் அந்த பணத்தை எடுத்து வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சின்ன கிராமத்திற்கும் பேங்க் வந்ததற்கு காரணம் அந்நிய செலாவணி நம்முடைய இளைஞர்களின் மூலமாக அங்கிருந்து இங்கே வந்தது தான். இதெல்லாம் யாருடைய லிபரலைஸ்ட் எக்கானமியை ஏற்படுத்திய மன்மோகன் சிங் ஒரு பெரிய காரணம். பழைய பஞ்சாங்கத்தை இவர்கள் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் நான் ரியலாக இன்றைக்கும் கூட மார்க்சினுடைய கொள்கை தோற்க முடியாது என்று கருத்துடையவன் தான். ஏதாவது ஒரு விதத்தில் காலத்துக்கேற்ற மாறுதலோடு
அந்த அடிப்படை கருத்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. இப்பொழுது கூட நேற்று கூட நான் கூலி விலை லாபம் இதைத்தான் படித்து கொண்டிருந்தேன். அவருடைய மகள் பதிப்பித்திருக்கிறார் கூலியை பற்றி, கூலி விலை லாபத்தை பற்றி. மார்க்சினுடைய மகள் பின்னால் கிடந்து அந்த புத்தகத்தை எடுத்து பதிப்பித்திருக்கிறார், படித்து கொண்டு. அதாவது பாருங்கள், 20 லட்சம் கோடியெல்லாம் முதலாளிகளுக்கு பணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது கடனில் என்றால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அவ்வளவு பேரும் 50,000 கோடி கடன் வாங்கியவனுக்கு 500 கோடியை வாங்கி கொண்டு தீர்த்து கொள்வது. 49,500 கோடி ரூபாய் மக்கள் பணம், மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம். ஏழை மக்கள் 20% தான். அவர்களுக்கு வேண்டியதை அரசு முழுமையாக பண்ணினால் போதும், மற்றவங்களெல்லாம் என்ன வேணுமாலும் செய்து கொள்வான். நடுத்தர மக்களுக்கும் சேர்த்து கல்வி வழங்க வேண்டும், முழு மருத்துவ வசதி வழங்க வேண்டும். அவன் சம்பாதிப்பதே அவன் வாழ்க்கைக்கு போதுமானது. ஆனால் முழு மருத்துவ வசதி வரக்கூடாது. நோய் வந்துவிட்டால் அதற்கான செலவுகளை எல்லாம் பண்ண முடியாது. ஒன்று, முழு படிப்பும், அவன் டாக்டருக்கு படிப்பதனால இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் ஃப்ரீ. நீ இப்போ SLC மற்ற நிலைகளில் வைத்திருப்பது எல்லாவற்றையும் மருத்துவத்தையும் கல்வியை நீ வழங்கு. அவனுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும், இது இருக்கும். அப்புறம் அடிப்படையான தேவைகளுக்கு விலையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், கொஞ்சம் சில பொருட்கள் வழங்குகிற போதும். 20% பேர் தான் ஏழைகள். ஒரு 30% பேருக்கு பெரிய இதுகளை தாங்க முடியாது. அந்த 20% ஏழைகளில் கிட்டத்தட்ட 15% பேர் டாஸ்மாக் குடிக்கிறாங்கன்னா அப்போ அது எப்படி அது சரியாக இருக்கு? ஆமாம், நம்ம நாட்டில் டாஸ்மாக் குடிக்கிறவனு 20% தான், ஏழை 20% தான். ஆமாம், இந்த அரசுக்கே நாங்கள் தான் வந்து படி அளக்குறோம். அதே தான் அவன் ஏழையாகி படி அளக்குறான். ஏழையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 700. ரொம்ப கொடுமை. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.